பக்கம் அமெரிக்கா கமாண்டர் ஆபரேஷனை ஈரானில் நடத்தப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஈரான் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளில் ஹோட்டல்ஸ், ரெசிடென்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் எங்கெல்லாம் இஸ்ரேலி மற்றும் அமெரிக்க படை வீரர்கள் பதுங்கியிருக்கிறார்களோ அந்த இடங்களில் நாங்கள் கமாண்டர் ஆபரேஷனை நடத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா கூறக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, கர்க் ஐலண்ட் இந்த இடத்திலிருந்து தான் ஈரானுடைய 90% ஆயில், நேச்சுரல் கேஸ், இது போன்ற பல்வேறு எக்ஸ்போர்ட், ஒட்டுமொத்த ஈரானுடைய எக்கனாமியே இந்த இடத்துல தான் இருக்கிறது. அப்போது அந்த ஐலண்டில் நாங்கள் 5000க்கும் மேற்பட்ட கமாண்டர்ஸ்களை இறக்கி, மரீன்ஸ்களை இறக்கி இந்த இடத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இது மட்டுமல்ல, அமெரிக்கா ஒரு 15 கோரிக்கைகளை வைத்து இதுக்கெல்லாம் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கட்டாய கடிதத்தை ஈரானிற்கு எழுதினார்கள். அந்த 15 புள்ளிகள் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஈரான் மஸ்ட் completely dismantle its existing nuclear capabilities. ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் டெவலப்மெண்ட் வெப்பன்ஸ்கள் அல்ல நியூக்ளியரை வைத்து என்னெல்லாம் செய்கிறார்களோ முற்றிலுமே அதை விட்டு வெளிவர வேண்டும். ரெண்டாவது, பெர்மனன்ட் பேன் ஆன் யுரேனியம் என்ரிச்மெண்ட். இதற்கு மேல் ஈரான் எப்பவுமே யுரேனியத்தை என்ரிச் செய்யக்கூடாது. யுரேனியத்தை வைத்து தான் இந்த நியூக்ளியர் பாம் எல்லாம் தயாரிக்கலாம். அதை நீங்கள் செய்யவே கூடாது, பெர்மனன்ட்லி பேன். இது ரெண்டாவது புள்ளி. மூன்றாவது புள்ளி, ஈரான் மஸ்ட் ஹேண்ட் ஓவர் இட்ஸ் என்டையர் ஸ்டாக் பைல் ஆஃப் என்ரிச்மெண்ட் யுரேனியம். யுரேனியத்தை என்ரிச் செய்து வைத்திருக்கக்கூடிய யுரேனியத்தை உடனுக்குடன் ஈரான் அமெரிக்கா கையில் அல்ல இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கையில் ஒப்படைக்கணும். உங்கள் கையில் யுரேனியமே இருக்கக்கூடாது. இது தாண்டி டிஸ்மென்ட்லிங் ஆஃப் ஈரான்ஸ் 3 மெயின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. ஈரானில் இருக்கக்கூடிய 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அது நட்டான்ஸில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, இஸ்ஃபஹானில் ஒன்று இருக்குது, ஃபர்டாவில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த 3 ஃபெசிலிட்டிகளையுமே உடனுக்குடன் நீங்கள் டெஸ்ட்ராய் செய்யணும். அந்த டெஸ்ட்ராய் செய்ததுக்கான அந்த வெரிஃபிகேஷன் நீங்கள் காட்டணும். ஐந்தாவது புள்ளி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஃபுல் IAEA ஆக்சஸ். ஈரான் நியூக்ளியர் சைட்டில் யார் வேணாலும் இன்ஸ்பெக்ட் செய்வதற்காக, மானிட்டர் செய்வதற்காக வரலாம் போகலாம் என்கிற அந்த கம்ப்ளீட் ஆக்சஸை நீங்கள் கொடுக்கணும். இது ஏற்கனவே அயத்துல்லா அலி கமேனி அவர்களே கொடுத்திருந்தார். நீங்கள் வாங்க, தாராளமாக வாங்க, எங்களோட நியூக்ளியர் சைட்ஸ்களை பாருங்கள். நாங்கள் நியூக்ளியர் பாம்பை தயாரிக்க போவதே கிடையாது. எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த என்ரிச்ட் யுரேனியம் 60% தான் இருக்கிறது. நியூக்ளியர் பாம்பை தயாரிப்பதற்கு 90% தேவை. நாங்கள் அதெல்லாம் செய்யவே கிடையாது. அதெல்லாம் கூறிய பின்பு கூட இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியது. இது மட்டுமல்ல, ஈரான் மஸ்ட் abandon எனி கன்வெர்ட் நியூக்ளியர் ஆக்டிவிட்டி. அதாவது அவர்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம், எந்த விதமான ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை உடனுக்குடன் அவர்கள் விட வேண்டும், கைவிட வேண்டும். இது முதல் 6 புள்ளிகள். இதை தாண்டி மிசைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இப்போது அமெரிக்கா கை வைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது. ஏன்னா ஈரானுடைய இந்த மிசைல்ஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதுவரை வெளிவராத மிசைல்ஸ்கள் வேறு, வெளிவந்த மிசைல்ஸ்களே 2000 அல்ல 2500 கிலோமீட்டரை தாண்டி அடிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறது. இது உலக நாடுகளுக்கு ஒரு மிக ஆபத்தாக இருக்கும். லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்கள் இது உங்களிடம் இருக்கக்கூடாது. இதையும் நீங்கள் கைவிட வேண்டும். 8வது புள்ளியாக, கம்ப்ளீட் சிசேஷன் ஆஃப் ஃபண்டிங், ஆர்மிங் அண்ட் சப்போர்ட் டு எனி ப்ராக்சி. ஈரான் பல ஆர்கனைசேஷன்ஸ்கள், குரூப்களுக்கு உதவி வருகிறது. அது லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவாக இருக்கட்டும், யெமெனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸாக இருக்கட்டும், அல்ல ஈராக் மற்றும் சீரியாவில் இருக்கக்கூடிய ஹமாஸாக இருக்கட்டும். இதை தாண்டி பல ஆர்கனைசேஷன்களுக்கு ஈரான் தொடர்ந்து ஃபண்ட்ஸ்களை கொடுத்து வந்தது. அப்போ அந்த ஃபண்ட்ஸ்களையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது என்கிற விஷயத்தை அமெரிக்கா எடுத்து காட்டுகிறது. இது மட்டுமல்ல, மெரின் டைம் ஸ்ட்ராட்டஜிக் டிமாண்டும் ஒரு நடந்திருக்கிறது. அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை
ஃப்ரீ இன்டர்நேஷ்னல் மெரிடைம் ரூட்டாக நீங்கள் மாற்றணும். இது ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ரூட்டாக நீங்கள் மாற்றணும். அப்போது நீங்கள் இந்த கண்ட்ரோலை கைவிட வேண்டும். இது மட்டுமல்ல, 10வது புள்ளியாக அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை, ஃபேஸஸ் lifting of US and international nuclear related sanction on Iran is in exchange for compliance. அதாவது உங்கள் மீது நாங்கள் போட்ட சாங்ஷன்ஸ் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு காட்டினீர்கள்னா உங்கள் மீது போடப்பட்ட இந்த சாங்ஷன்ஸ்களை, இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸ்களை ஒவ்வொன்றாக நாங்கள் நீக்கக்கூடிய வேலையை பார்ப்போம். யூஎஸ் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஈரான் சிவிலியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம், அதாவது மின்சாரத்திற்காகவோ அல்ல மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவோ நீங்கள் யுரேனியத்தை கேட்கிறீர்கள், அதற்காக நாங்கள் உங்களுக்கு யுரேனியத்தை கொடுப்போம். மற்ற ரிமூவல் ஆர் சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்னாப் பேக் மெஷின்ஸ் automatically reimposes sanction if Iran violates the term. ஈரான் நாங்கள் எடுத்துக்காட்டிய இந்த எந்த விஷயத்திலும் மீறினார்கள்னா அவர்களிலிருந்து நீக்கப்பட்ட அனைத்து சாங்ஷன்ஸ்களுமே ஆட்டோமேட்டிக்காகவே அவர்கள் மீது மறுபடியும் பாயும். வெரிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் மெக்கானிசம், இந்த அனைத்துமே சரியாக நடந்ததா இல்லையா என்கிற இந்த விஷயத்தை, இதற்கு மேல் மறுபடியும் ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ்களை மறுபடியும் தொடங்க மாட்டார்கள் என்கிற அந்த விஷயத்தை சரிபார்ப்பதற்காக நாங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் செய்வோம். இவர்கள் உங்களுடைய நாட்டில் தான் இருப்பார்கள். இதை தாண்டி ஒரு மாதத்திற்கு, தொடக்கத்தில் ஒரு மாதத்திற்கு நாங்கள் சீஸ்ஃபயரை அறிவிப்போம். இந்த சீஸ்ஃபயரில் யுஎஸ் இஸ்ரேல் எந்த விதமான தாக்குதலையும் ஈரான் மீது நடத்தாது. மிசைல், ட்ரோன் அட்டாக்ஸ், ப்ராக்ஸி ஆக்ஷன் எதுவுமே நடத்தாது. இந்த ஒரு மாத காலகட்டத்தில் இந்த அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்யணும். கடைசியாக பார்டர் ரீஜன் எஸ்கலேஷன் நடக்கணும். அதாவது பார்டர்களில், மிடில் ஈஸ்ட் மற்ற இடங்களில் நீங்கள் பொருத்தி இருக்கக்கூடிய மிசைல்ஸ், எங்கெல்லாம் அந்த மிசைல்ஸ்கள் தாக்கப்படுமோ அந்த அனைத்து இடங்களையுமே நீங்கள் சரிபார்த்து கொடுக்க வேண்டும். இந்த 15 புள்ளிகள் அமெரிக்கா எடுத்து வைத்த அந்த கோரிக்கை. ஆனால் ஈரான் அதற்கு என்ன பதில் கொடுத்தது? கிடையாது. நாங்கள் ஒரு 5 புள்ளிகளை உங்களுக்கு முன்பு நாங்கள் எடுத்து வைத்தோம். அதை நீங்கள் கேட்காத வரை இந்த 15 புள்ளியெல்லாம் எப்போவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நீங்கள் மறந்துடுங்க. திஸ் இஸ் நாட் வாட் வி வாண்ட். வாட் வி வாண்ட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் எங்களுடைய கண்ட்ரோலில் எப்போவுமே இருக்கணும். முதல் புள்ளி. ரெண்டாவது, நீங்கள், அதாவது யூஎஸ் அண்ட் இஸ்ரேல், நீங்கள் தான் இந்த போரை தொடங்கினீர்கள். ஸோ யூ ஷுட் ஸ்டாப் த வார் ஃபர்ஸ்ட். உங்கள் தரப்பிலிருந்து இந்த சீஸ்ஃபயர் நடக்கணும். இதை தாண்டி மெக்கானிசம் டு ப்ரிவெண்ட் ரிசம்ஷன் ஆஃப் வார், இது போன்ற போர் மறுபடியும் வராது, எங்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடக்காது என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் அதை எழுத்து வடிவமாக எங்களுக்கு எழுதி கொடுங்கள். இது மட்டுமல்ல, மற்ற நாடுகளும் இதில் ஒப்பந்த கையெழுத்து போடணும். இந்த அனைத்து விஷயத்தையும் அவர்கள் செய்து கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக வரும். ரெண்டாவது, ஹெஸ்புல்லா, ஹூதீஸ், ஹமாஸ், இது போன்ற அமைப்புகள் யாரெல்லாம் ப்ரோ ஈரானியர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்கக்கூடாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் எங்களுடைய ஒரு சாவர்னிட்டி, எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இதை ஒட்டுமொத்த உலகமே ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதை தாண்டி கடந்த 2 நாட்களாக ஒரு மிகப்பெரிய தாக்குதல், ரிட்டாலியேஷன் தொடர்ந்து ஐஆர்ஜிசி நேவி நடத்தி வருகிறது. அதற்கான காரணம் அலி ரசா தங்கரி, இவரை கொன்றுவிட்டார்கள். அதற்கு பின்பு பாகிஸ்தானுடைய கொடியை கட்டிக்கொண்டு 10க்கும் மேற்பட்ட ஷிப்ஸ்களை அங்கிருந்து வெளியேற்றினார்கள். பாகிஸ்தான் ஈரானின் முதுகில் குத்தியதாக இப்போ ஈரான் அதற்கான பதிலை கொடுத்து வருகிறது. அங்கிருந்து வெளிப்போன கப்பல்களை மிசைலை வைத்து அவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாகிஸ்தானிற்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் நீங்கள் எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வருகிறீர்கள்,
போனா போகட்டும் என்று உங்களுக்கு உதவுவதற்காக தான் இந்த கப்பல்களை வெளிவிட்டோம். பாகிஸ்தானுடைய கொடியை கட்டிக்கொண்டு அமெரிக்கர்களுக்கு இங்கிருந்து கப்பலை நீங்கள் எடுக்கிறீர்கள், எடுத்துகிட்டு போய் நீங்கள் அமெரிக்கர்களுக்கு தான் இந்த கப்பல்களை கொடுக்கிறீர்கள், எங்களுடைய எதிரிகளுக்கு இந்த கப்பல்களை நீங்கள் கொடுத்து அந்த கச்சை எண்ணெயை கொடுத்து எங்களை நீங்கள் வீக்காக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறீர்கள். அதனால் இதற்கு மேல் பாகிஸ்தானுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்கிற இந்த விஷயத்தையும் ஈரான் எடுத்து வைத்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதுவரை இந்தியா எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இனிஷியேட்டே செய்யவில்லை. பல கோதி மீடியா ஆங்கர்கள் இந்தியா எதற்காக இந்த பேச்சுவார்த்தையை நடத்தணும், இந்தியாவிற்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது, இந்தியா இந்த புரோக்கர் வேலையெல்லாம் செய்ய கட்டாயப்படக்கூடாது. இதே நபர் தான் ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்கும்போது வார் ருக்வாதி பாப்பா என்கிற அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் ஃபோன் போட்டேன், அங்கே போர் தடுத்து நிறுத்தப்பட்டது என்று. நரேந்திர மோடி அவர்கள் எந்த ஃபோனும் போடவில்லை. இப்போ இன்னொரு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, டொனால்ட் ட்ரம்ப்பும் அதே போன்று தான் நடந்து கொண்டிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன, எங்களுக்கும் ஈரானிற்கும் ஏராளமான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் கொடுக்கக்கூடிய பதிலை நீங்கள் கேட்டீர்கள்னா, எந்த விதமான பேச்சுவார்த்தையும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் நடத்தவில்லை என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதற்கு இடையே மிரட்டல், அடுத்த 10 நாட்களுக்கு நாங்கள் சீஸ்ஃபயரை நடத்துகிறோம் என்று கூறிய பின்னாடியே தன்னுடைய கமாண்டர்ஸ்களை ஈரானின் மிக முக்கியமான பகுதியான கார்க் ஐலண்டை கைப்பற்றக்கூடிய அந்த முயற்சி எடுக்கும்போது தான் இப்போ ஈரான் ரெட்டாலியேஷனாக ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளையே காலி செய்து விடுங்கள், ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளில் எங்களுடைய தாக்குதல் நடக்கும். காரணம், அமெரிக்க வீரர்கள் இந்த அனைத்து இடங்களிலுமே ஒளிந்திருக்கிறார்கள். இதற்கு மேல் நாங்கள் பாரபட்சம் பார்க்க மாட்டோம், இதற்கு மேல் நாங்கள் எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்க மாட்டோம். கமாண்டர் ஆபரேஷன் நடக்கும், தரையில் இறங்கி எங்களுடைய போர்படை அமெரிக்கர்களை உயிருடன் பிடிக்கக்கூடிய வேலையை பார்க்கும் என்கிற அந்த எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்கிறது. இந்த போரில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அடுத்தடுத்து பார்க்கும்போது இப்போ இந்த போர் நிறுத்தப்படாது என்கிற விஷயம்தான் வெளிவருகிறது. அப்போ இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு இந்த போர் நீடித்தால் ஒட்டுமொத்த உலகத்தோடைய நிலை என்னவாக மாறப்போகிறது என்று சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.